ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண போகிறது பொலானி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். இதுக்கு தயார் பண்ணுறதுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிற போட்டுக்கலாம். கோதுமை மாவு, இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போது இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போது இது வந்து சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ். ஓகே கைஸ், இப்போது ஆயாச்சு. இது வந்து இதுக்கு மேலே ஒரு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. நீங்கள் வந்து துணி கூட போடலாம், இல்லைன்னா பிளேட்டு வச்சிடலாம். நான் வந்து பிளேட் வைக்கிற ஒரு 1/2 ஹவருக்கு விட்டுடலாம் இதை. இப்போது அடுத்தது ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேனை 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு 1 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சீரகம். இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன உடனே வெங்காயம் எடுத்துன்னுக்கிறேன். மீடியம் சைஸ் 1 தான் எடுத்துன்னுக்கிறேன் நான். கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துன்னுக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஆயாச்சு, எல்லாம் ரெடி பண்ணாச்சு. இப்போது இதுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இது ஆஃப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நான் வந்து 4 பொட்டேட்டோ எடுத்துன்னுக்கிறேன். அது வந்து போட்டுக்கலாம். அது போட்டுட்டு மசிச்சிடணும். இப்போது இதை வந்து மசிச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மசிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நாங்கள் செஞ்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம், நறுக்குனது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கலன்னா பரவாயில்லை. இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகே, இது பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது மாவு ஆயிட்டுருக்கோம், அது எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நான் வந்து நான் வந்து 8 பீஸாக பெருக்க போகிறேன். இப்போது இதில் 1 எடுத்துன்னு இப்போது விரிச்சிடலாம். இப்போ ரெடி பண்ண வச்சு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இப்போ போட்டுடலாம். இப்போ ஃபோல்டு பண்ணிக்கலாம். முக்கோணமாக மடிக்க போகிறோம். சமோசா எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இது வந்து கொஞ்சோண்டு லைட்டாக மேலே இப்படி பண்ணி விடணும். இப்போது அவங்க ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்கன்னா அது பார்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுது, இப்படி விரிச்சிட்டு ஒரு சைடு மட்டும் உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். ஒரு சைடு. இப்போது இது வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போது ஸ்போர்க் எடுத்துக்கின்னு இந்த கார்னரில் இப்படி ப்ரெஸ் பண்ணுவேன். இது வந்து ப்ரெஸ் பண்ணால் கெட்டியாக இருக்கும், டிசைனாகவும் இருக்கும். பேனுக்கு போட்டுடலாம். நாங்கள் வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ஆயில் கம்மி மாதிரி போடக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு.
இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போது இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். கைஸ் அவ்வளோதான், இப்போது ரெடி ஆயாச்சு. நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து புதினா சட்னி அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், இன்னும் நல்லா இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்தேகம் இருக்கும். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.